ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழாம் அறிவு. பழமொழிகளும் அதற்கான உண்மையான அர்த்தங்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏழாம் அறிவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்துடன் சேர்த்து அறிவுரை சொல்லும்படியாக கூறிய ஒரு சில பழமொழிகள் காலப்போக்கில் மருவி வேறு அர்த்தங்களில் சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு சில பழமொழிகளும் அதன் உண்மையான அர்த்தங்கள் பற்றியும் பார்க்கலாம் வாங்க. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இது மற்றவர்களின் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் குழந்தை தானே வளர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் ஊரான் பிள்ளையாகிய உன் கர்ப்பிணி மனைவியை பாசத்துடன் ஊட்டி வந்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தை தானே வளரும் என்பது ஆகும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது என்று அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் இது கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்பதுதான் சரி. அதாவது கழு என்பது ஒரு வகை கோரைப்புல். அதில் பாய் தேய்த்து அந்த பாயில் படுத்து பார்த்தால் நமக்கு கற்பூர வாசனை தெரியும். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். இது வைத்தியத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளும் வரை மக்களுக்கு, அதாவது நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து சோதித்து கற்றுக்கொள்வதற்கு குறைந்தது 1000 பேரையாவது கொன்று முழு வைத்தியன் ஆவான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான் என்பதுதான். அதாவது நோயை போக்க 1000 பேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியன் ஆவான். களவும் கற்று மற. இது தீய பழக்கமான களவு எனும் திருட்டையும் சேர்த்து அனைத்தையும் கற்றுக்கொண்டு மறந்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் களவு என்றால் திருடுதல், கத்து என்றால் பொய் சொல்லுதல். தீய பழக்கங்களான திருடுதலையும் பொய் சொல்லுதலையும் ஒருவன் தனது வாழ்நாளில் மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பது ஆகும். சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே. இது சேலை கட்டக்கூடிய பெண்களை நம்பக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் சேல் அகட்டிய பெண்ணை நம்பாதே. அதாவது சேல் என்பது கண்ணை குறிக்கும். கணவனுடன் இருக்கும் போது சேல், அதாவது கண்ணை அகட்டி வேறு ஒருவனை பார்க்கும் பெண்ணை நம்பாதே என்று அர்த்தம். அரசனை நம்பி புரசனை கைவிட்டது போல. இது அரசன் மேல் ஆசை கொண்டு தன் கணவனை கைவிட்டது போல என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது அரசினை நம்பி புரசனை விட்டது போல என்பதுதான் சரியானது. அதாவது அரசினை என்பது அரச மரத்தை குறிக்கும். திருமணமான பெண்கள் பிள்ளை பேறு வேண்டி அரச மரத்தை சுற்றுவார்கள். கட்டிய கணவனை கவனிக்காமல் வெறும் அரச மரத்தை சுற்றுவதால் எந்த பலனும் இல்லை என்று அர்த்தம். மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? இது மண்குதிரையில் ஆற்றை கடந்தால் அது உடனே மண் கரைந்து ஆற்றில் மாட்டிக்கொள்ள நேரிடும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் மண்குதிர் என்பது ஆற்றின் நடுவில் இருக்கும் மணல் திட்டு அல்லது மேடு. அதை நம்பி ஆற்றில் இறங்கினால் ஆற்றில் சிக்கிக்கொள்ள நேரலாம் என்று அர்த்தம். வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம். இது ஆரம்பத்தில் அழகாக அல்லது அறிவாக நடக்கும் ஒருவர் நாளடைவில் மாறுவதை இப்படி சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான அர்த்தம் வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம் என்பதே சரி. இதில் கைதை என்பது ஊமத்தங்காயை குறிக்கும். அதாவது ஆரம்பத்தில் ஊமத்தம்பூவாக இருக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். பின்னர் நாளாக நாளாக அது காயாக மாறி சுற்றிலும் முள் போல இருக்கும். அதுபோல மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக நாளாக கைதை போல இருக்கும் என்று அர்த்தம். 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இது 5 பெண்களை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு திருமணம் மற்றும் சீர் என்று செய்து முடிப்பதற்குள் அரசனும் ஆண்டியாகி விடுவான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் எவன் ஒருவன் கீழ்வரும் 5 உடையவனாக இருக்கிறானோ அவன் ஆண்டியாவானாம். அது ஆடம்பரமாக வாழும் தாய், பொறுப்பில்லாமல் போகும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை. இந்த 5 கொண்ட ஒரு குடும்பம் முன்னுக்கு வராது என்பதே பொருள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இது மணமக்களை வாழ்த்துவார்கள். 16 குழந்தைகளை பெற்று வளமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வார்கள். ஆனால் உண்மையான பொருள் வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்களான உடல் நோயின்மை, நல்ல கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியாத புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல விதி மற்றும் இன்பம் ஆகிய 16 செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று அர்த்தம். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. இது நன்மை நடப்பதும் தீமை நடப்பதும் பெண்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான பொருள் நன்மை நடப்பதும் தீமை அழிவதும் பெண்களால் தான் நிகழ்கிறது என்று அர்த்தம். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இது பந்திக்கு முதலில் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பலகாரம் நமக்கு முழுமையாக கிடைக்காது. போருக்கு செல்பவன் படைக்கு பின்னால் நின்று கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் உயிருக்கு ஆபத்து வராது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் பந்தியில் சாப்பிடும் போது வலது கை எப்படி முன்னோக்கி செல்கிறதோ அதுபோல போரில் அந்த வலது கை பின்னோக்கி எவ்வளவு தூரம் வில்லின் நாணலை பிடித்து இழுக்கிறதோ அவ்வளவு வேகமாக அம்பு பாயும். இது போருக்கு போகும்
அர்த்தம் வில்வீரனுக்கு சொல்லியது. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்து. மனதில் கவலை வரும்போது, அதாவது புண்பட்டிருந்தால் புகையிலை பிடித்து ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று என்பதே சரி. அதாவது மனது புண்படும் போது தமக்கு பிடித்த வேறொரு செயலில் மனதை புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். விருந்தும் மருந்தும் 3 நாள். இது விருந்துக்கு சென்றால் 3 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும், மருந்து உட்கொண்டாலும் 3 நாட்களுக்கு மேல் உண்ணக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தம் ஒரு வாரத்தில் ஞாயிறு, திங்கள், புதன் ஆகிய குளிர் நாட்களில் நன்றாக உணவு சாப்பிட வேண்டும். செவ்வாய், வெள்ளி, வியாழன் ஆகிய தினங்களில் உணவை குறைவாக சாப்பிட்டு மருந்து உண்ண வேண்டும் என்று அர்த்தம். போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. இது என்ன வேலைக்கு போவது என்று தெரியாமல் நிற்பவன் தான் போலீஸ் வேலைக்கு போவான். வேறு வேலைக்கு போக வழி தெரியாதவன் வாத்தியார் வேலைக்கு போவான். ஆனால் உண்மையான அர்த்தம் மற்றவனுக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலை என்றும், வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை என்றும் சொல்வதே சரியான அர்த்தம். இது போன்று இன்னும் நம் வழக்கில் உபயோகப்படுத்தும் பழமொழிகள் நிறையவே இருக்கிறது. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள 7ஆம் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.